நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மற்றும் ஒரு நாளேடுகளில் நமது பார்வை நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 29ஆம் தேதி ஜூலை மாதம் 2017ஆம் ஆண்டு சனிக்கிழமை இலங்கையிலிருந்து வெளிவந்திருக்கும் பிரதானமான பத்திரிகைகளின் முதற்பக்க முக்கிய செய்திகள் மீது நாங்கள் கவனத்தை செலுத்தலாம். அந்த வகையில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக சீனாவுடன் அம்பாந்தோட்டை துறைமுகம் குறித்த உடன்படிக்கை இன்று கைச்சாத்து, கூட்டு எதிரணிக்கு தெளிவில்லை, பிரதமர் ரணில் கூறுகின்றார் என்ற செய்தி இன்று வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக இடம்பெற்றிருக்கின்றது. அம்பாந்தோட்டை துறைமுக ஒப்பந்தம் இன்று சனிக்கிழமை கைச்சாத்திடப்படும். அத்துடன் இந்த ஆண்டு இறுதிக்குள் மத்தள விமான நிலையம் குறித்த உடன்படிக்கையும் கைச்சாத்திடப்படும் என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். இந்தியா, ஜப்பான் நாடுகளுக்கு நெருக்கமான பொருளாதார உடன்படிக்கைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். வலுவான பொருளாதாரத்தை உருவாக்குதல் என்ற துணைப்பொருளான விசேட செய்தியாளர் சந்திப்பு நேற்று மத்திய வங்கியில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே பிரதமர் இந்த செய்தியை தெரிவித்ததாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. வீரகேசரி பத்திரிகையின் மற்றொரு செய்தியாக உடன்படிக்கைக்கு எதிராக போராட்டம் நடத்தப்படும். மைத்திரிபால நிறைவேற்று ஜனாதிபதியா, பேரளவில் ஜனாதிபதியா, ஜேபிபி கேள்வி என்ற செய்தி காணப்படுகின்றது. அம்பாந்தோட்டை துறைமுக ஒப்பந்தத்துக்கு எதிராக முடியுமான அனைத்து போராட்டத்தையும் முன்னெடுப்போம். இது நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாகும். ஜனாதிபதியின் விருப்புக்கு மாறாக ஒப்பந்தம் இன்று கைச்சாத்திட திட்டமிடப்பட்டுள்ளது. ஆகவே மைத்திரிபால சிறிசேன நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியா அல்லது பேரளவில் ஜனாதிபதியா என்பதனை அறிவிக்கும் நேரம் வந்துவிட்டது என மக்கள் விடுதலை முன்னணி தெரிவித்துள்ளது. நேற்று பாராளுமன்றத்திலேயே இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. மற்றொரு முக்கிய செய்தியாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் பிரித்தானிய வர்த்தகர் லக்ஷ்மிகாந்தனிடம் 145 மில்லியன் ரூபாய் பெற்றுக்கொண்டேன், ஆனால் பதிவுகள் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை. அமைச்சர் ரவியின் நிறுவன சிரேஷ்ட நிதி முகாமையாளர் சின்னையா சாட்சியம் என்ற செய்தி காணப்படுகின்றது. எமது நிறுவனத்தின் பணிப்பாளரும் பிரித்தானியாவை வசிப்பிடமாக கொண்டவருமான லக்ஷ்மிகாந்தன் 2016ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 70 மில்லியன் ரூபாவும் 2017ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 75 மில்லியன் ரூபாவும் கொடுத்தார். என்னிடம் அதிகமாகவே பணப்புழக்கம் இருக்கும். வளமையாக நிதிக்கூட்டு அறிக்கையோ பற்றுச்சீட்டுகளையோ நான் பேணுவதில்லை. ஆகவே இந்த பணத்துக்கும் பற்றுச்சீட்டுகளையும் பேணப்படவில்லை என்று குளோபல் லாஜிஸ்டிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நிறுவனத்தின் சிரேஷ்ட நிதி முகாமையாளர் வி.ஏ. சின்னையா தெரிவித்தார் என அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவைதான் இன்று வீரகேசரி பத்திரிகையின் முதல் பக்கத்தில் வெளியாகி இருக்கும் முக்கிய செய்திகள். நாங்கள் தொடர்ந்து இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி மீது எமது கவனத்தை செலுத்தலாம். அந்த வகையில் அரசை குழப்பும் தொழிற்சங்க போராட்டங்களை அடக்குவதற்கு தயங்க மாட்டோம், அரசு கடும் எச்சரிக்கை என்ற செய்தி இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக இடம்பெற்றிருக்கின்றது. நாட்டில் அமைதியின்மையை ஏற்படுத்தும் வகையில் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுவோருக்கும் அரசின் செயற்பாடுகளை குழப்பும் வகையிலான தொழிற்சங்கங்களின் போராட்டங்களுக்கும் எதிராக கடுமையான சட்டங்களை பிரயோகிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்று கூறியுள்ள சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்ன இந்த விடயம் தொடர்பாக பாராளுமன்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் கலந்தாலோசிக்கப்பட்டு அமைச்சரவை கூட்டத்திலும் அது பற்றி பேசப்படும் என தெரிவித்திருக்கின்றார். இந்த செய்தி இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி. அதேபோல மற்றொரு செய்தியாக அரசை வீழ்த்த விரைவில் பாரிய போராட்டங்கள், வேலை நிறுத்தங்கள் கூறுகின்றார் பேராசிரியர் திஸ்ஸ விதாரண என்ற செய்தி காணப்படுகின்றது. எதிர்வரும் நாட்களில் நாட்டில் பாரிய போராட்டங்களும் வேலை நிறுத்தங்களும் ஏற்பட உள்ளதாக லங்கா சமசமாஜ கட்சியின் பொதுச் செயலாளர் பேராசிரியர் திஸ்ஸ விதாரண தெரிவித்துள்ளார். அத்துடன் அரசாங்கத்தை வீழ்த்தும் போராட்டத்தில் தொழிற்சங்கத்தினர் மட்டுமின்றி பாமர மக்களும் வீதியில் இறங்க உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அதேபோல மற்றொரு கட்டமிடப்பட்ட செய்தியாக புலம்பெயர்ந்தோரின் முதலீடுகளை எதிர்பார்க்கின்றோம், அமைச்சர் மங்கள என்ற செய்தி காணப்படுகின்றது. இலங்கையில் மேற்கொள்ளப்படும் சர்வதேச முதலீடுகளின் போது புலம்பெயர்ந்தோரின் முதலீடுகளை தாங்கள் எதிர்பார்ப்பதாக நிதி அமைச்சர் மங்கள சமரவீர தெரிவித்துள்ளார். மத்திய வங்கி கேட்போர் கூட்டத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்ததாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவைதான் இன்று தினக்குரல் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் வெளியாகி இருக்கும் முக்கியமான செய்திகள். நாங்கள் தொடர்ந்து இன்றைய சுடரொளி பத்திரிகையும் பிரதான பக்கத்தில் இடம்பிடித்திருக்கும் செய்திகள் மீது நமது கவனத்தை செலுத்தலாம். அந்த வகையில் சுடரொளி பத்திரிகை இன்றைய பிரதான தலைப்பு செய்தியாக வித்தியா படுகொலையில் பெரிய 2 கழுகுகள் கைது செய்யப்படாதது ஏன், தமிழ் கூட்டமைப்பு கேள்வி என்ற செய்தி காணப்படுகின்றது. யாழ் புங்குடுதீவு மாணவி வித்தியா கூட்டு வன்புணர்வின் பின் கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள 10 பேருக்கும் அப்பால் பெரிய 2 கழுகுகள் உள்ளன, அவர்களை ஏன் இதுவரையில் கைது செய்யவில்லை? இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளது தமிழ் தேசிய கூட்டமைப்பு. திட்டமிட்டு நடத்தப்பட்ட இந்த சம்பவத்தில் சுமிஸ் குமாரை பாதுகாப்பதற்கு பண ஆறு பாய்ந்துள்ளது. அரசியல்வாதி மற்றும் கல்விமானை நோக்கிய இந்த பண ஆறு பாய்ந்துள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்தி ஸ்ரீஸ்கந்தராய இந்த கேள்வியை எழுப்பியுள்ளதாக அந்த செய்திகள் தொடர்ந்து காணப்படுகின்றது. மற்றொரு செய்தியாக குண்டர் குழு தாக்குதல் தொடர்பில் சபையில் நேற்று கடும் அமளி துமளை,
ஆகஸ்ட் 4 வரை ஒத்திவைக்கப்பட்டது நாடாளுமன்றம் என்ற செய்தி காணப்படுகின்றது. கொலன்னாவ எரிபொருள் களஞ்சிய சாலை வளாகத்துக்குள் குண்டர் குழு களமிறங்கி தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பில் சபையில் நேற்று கடும் அமளி துமளி ஏற்பட்டதால் நாடாளுமன்றம் எதிர்வரும் ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது. நாடாளுமன்றம் நேற்று முற்பகல் 10:30 மணிக்கு சபாநாயகர் கரு ஜெயசூரிய தலைமையில் கூடியது. சபாநாயகர் அறிவிப்பு, பொதுமனு தாக்கல், வாய்மூல விடைக்கான கேள்வி சுற்று, நிலையியல் கட்டளையின் 23/2 கீழான அறிவிப்பு ஆகியன முடிவடைந்த பின்னர் வாக்கெடுப்பு நடத்துவதற்கான அழைப்பை சபாநாயகர் விடுத்ததை அடுத்தே சர்ச்சை ஆரம்பமானது. அதைத் தொடர்ந்து சபை ஒத்திவைக்கப்பட்டதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. மற்றொரு செய்தி இன்று அனைத்து பத்திரிகைகளிலும் பிரதான இடத்தை பிடித்திருக்கின்றது. நேற்று நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற ஒரு விசித்திர சம்பவம் தொடர்பில் மஹிந்த அணி கூட்டிய நாடாளுமன்ற அமர்வில் ஜனாதிபதியான பிரசன்ன சபாநாயகரை நியமித்து விசித்திரம் என்ற செய்தி காணப்படுகின்றது. இன்றைய சுடரொளி பத்திரிகையில் நாடாளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்ட பின்னர் சொங்கோலொன்றி சபை அமர்வை நடத்திய மஹிந்த அணியான பொது எதிரணி சபாநாயகர் ஒருவரை நியமித்து உரையும் நிகழ்த்திய விசித்திர சம்பவம் ஒன்று நேற்று நடைபெற்றது. நாடாளுமன்றம் நேற்று பிற்பகல் 10:30 மணிக்கு சபாநாயகர் கரு ஜெயசூரிய தலைமையில் கூடியது. தினப்பணிகள் முடிவடைந்த பின்னர் அத்தியாவசிய பொது சேவைகள் சட்டத்தின் கீழ் எரிபொருள் வழங்கல் மற்றும் விநியோகம் ஆகியவற்றை அத்தியாவசிய சேவையாக அறிவிக்கும் பிரகடனத்தை அங்கீகரிக்கும் பிரேரணை மீதான விவாதம் ஆரம்பமானது. எனினும் பொது எதிரணி ஜேவிபி உறுப்பினர்களும் சபையிலிருந்து வெளியேறவில்லை. தினப்பணிகள் முடிவடைந்த பின்னர் அத்தியாவசிய பொது சேவைகள் சட்டத்தின் கீழ் எரிபொருள் வழங்கல் மற்றும் விநியோகம் ஆகியவற்றை அத்தியாவசிய சேவையாக அறிவிக்கும் பிரகடனத்தை அங்கீகரிக்கும் பிரேரணை மீதான விவாதம் ஆரம்பமானது. இதன்போது ஏற்பட்ட சர்ச்சையால் நாடாளுமன்றம் 4ஆம் தேதி வரை சபாநாயகரால் ஒத்திவைக்கப்பட்டது. எனினும் பொது எதிரணியும் ஜேவிபி உறுப்பினர்களும் சபையிலிருந்து வெளியேறவில்லை. வழமையாக நாடாளுமன்றம் கூடுவதற்கு முன்னர் கோரம் மணி ஒலிக்கப்படப்படும். எனவே ஒத்திவைக்கப்பட்ட நாடாளுமன்றத்தை மீண்டும் கூட்டும் நோக்கில் கோரம் மணியை மஹிந்த அணியினர் ஒலிக்கப்பட்டனர். இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதுவரையில் நாடாளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்ட பின்னர் இவ்வாறு கோரம் மணி விடப்படவில்லை. இதற்கிடையில் பிரசன்ன ரணதுங்க ஜனாதிபதி ஆசனத்தில் அமர்ந்தார். அதை பொது எதிரணி உறுப்பினர்கள் கைதட்டி வரவேற்றனர். பின்னர் பிரியங்க ஜெயரட்ன எம்பியை சபாநாயகராக நியமிக்குமாறு ரஞ்சித் டி சொய்சா யோசனை முன்வைத்தார். அவரும் சபாநாயகர் கதிரையில் அமர்ந்தார். அதன் பின்னர் பிரசன்ன ரணவீர, ரஞ்சித் டி சொய்சா ஆகியோர் உரையாற்றினர். பொது எதிரணியின் ஏனைய உறுப்பினர்கள் இதை சிரித்தபடியே ரசித்துக் கொண்டிருந்தனர். சபாநாயகரையும் அரசையும் கடுமையாக சாடினர். சிரித்தபடியே ஜேவிபியினரும் அவையிலிருந்து வெளியேறினர் என மஹிந்த ஆதரவான பொது எதிரணி நேற்று ஒரு நிழல் அரசாங்கத்தை பாராளுமன்றத்தில் நிகழ்த்தி காட்டியிருந்தது. அந்த செய்தியை இந்த செய்தியாக தொடர்ந்து செல்கின்றது. இது இன்றைய சுடரொளி பத்திரிகையின் பிரதான பக்கத்தில் இடம் பிடித்திருக்கும் முக்கியமான செய்திகள். நாங்கள் தொடர்ந்து இன்றைய லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி மீது கவனத்தை திருப்பலாம். ஏகாபத்திய மெதிசபே ரெஸ்கரா என்ற செய்தி இன்றைய லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக காணப்படுகின்றது. நாங்கள் ஏற்கனவே சுடரொளி பத்திரிகையில் பார்த்திருக்கும் அதே செய்தி தான். நேற்று பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற அந்த விசித்திரம் ஒரு நிழல் அமைச்சரவை கூடியது. நிழல் பாராளுமன்றம் மஹிந்த ஆதரவு அணியினரால் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அது தொடர்பான செய்தியே இன்றைய பிரதான பக்கத்தில் லங்காதீபவின் பிரதான தலைப்பு செய்தியாக இடம் பிடித்திருக்கின்றது. நாங்கள் தொடர்ந்து இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி மீது நாங்கள் கவனத்தை செலுத்தலாம். ஹம்பாந்தோட்ட போர்ட் அக்ரிமெண்ட் வில் பி சைன்ட் டுடே, பிரைம் மினிஸ்டர் என்ற செய்தி காணப்படுகின்றது. நாங்கள் ஏற்கனவே இன்றைய வீரகேசரியில் இந்த செய்தியை நாங்கள் முழுமையாக பார்த்திருந்தோம். ஹம்பாந்தோட்டை துறைமுகம் தொடர்பான சீனாவுடனான உடன்படிக்கை இன்று கைச்சாத்திடப்படும் என பிரதமர் தெரிவித்த அந்த செய்தி இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக காணப்படுகின்றது. இவைதான் இன்று இலங்கையிலிருந்து வெளிவந்திருக்கும் பிரதானமான நாளிதழ்களின் முதல் பக்கம் முக்கிய செய்திகள். நாங்கள் தொடர்ந்தும் இன்று வெளிவந்திருக்கும் தமிழ் பத்திரிகைகளின் ஆசிரியர் தலையங்கத்தின் மீது கவனத்தை செலுத்தலாம். மக்களை தொடர்ந்து ஏமாற்ற வேண்டாம் என்ற தலைப்பின்கள் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் திட்டப்பட்டிருக்கின்றது. யுத்த காலத்தில் காணிகளை இழந்துள்ள மக்கள் அவற்றினை மீள பெற்றுக் கொடுக்குமாறு வலியுறுத்தி தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்ற போதிலும் இதுவரை அந்த மக்களுக்கு தமது காணிகளை பெற்றுக்கொள்ள முடியாத துரதிர்ஷ்ட நிலைமை நீடிக்கின்றது. தம்மிடமிருந்து அபகரிக்கப்பட்ட காணிகளை மீள் வழங்குமாறு பாதிக்கப்பட்ட மக்கள் பல்வேறு வழிகளில் கோரி வருகின்றனர். இன்னும் அரசாங்கமானது இந்த விடயத்தில் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளிக்கின்ற போதிலும் செயற்பாடுகள் மிகவும் மந்தகதியிலேயே இடம்பெறுகின்றன. அந்த வகையில் முல்லைத்தீவு, கேப்பாப்புலவு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காணிகளை இழந்த மக்கள் தமது காணிகளை மீள வழங்குமாறு வலியுறுத்தி
போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்றுடன் 150வது நாளாக கேப்பாப்புலவு மக்கள் காணி மீட்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது 5 மாதங்கள் இந்த மக்கள் நடுவீதியில் அமர்ந்திருந்து தமது காணிகளை வழங்குமாறு வலியுறுத்தி தொடர் போராட்டத்தை நடத்தி வந்த போதிலும் அது தொடர்பில் சாதகமான நடவடிக்கைகள் எடுக்கப்படாத நிலைமையை நீடிக்கின்றது. அண்மையில் இப்பகுதிக்கு விஜயம் செய்திருந்த முள்குடியேற்றம் மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சர் சுவாமிநாதன் அப்பகுதியில் குறிப்பிட்ட தொகை காணிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுத்திருந்தார். எனினும் அவ்வாறு விடுவிக்கப்பட்ட காணிகளில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பொதுமக்களின் காணிகள் முழுமையாக உள்ளடக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்த மக்கள் எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தார். அதைத் தொடர்ந்து அந்த காணி கையளிக்கும் நடவடிக்கையானது பிற்போடப்பட்டு அதே நேரத்தில் அந்த போராட்டம் நடத்தி வரும் மக்களின் பிரதிநிதிகள் கொழும்புக்கு அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இந்த பேச்சுவார்த்தையின் போதும் ஒரு சுமூகமான முடிவு எட்டப்படவில்லை. தமக்குரிய காணிகளை வழங்குவதற்கான எந்த விதமான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படவில்லை. தொடர்ந்து தாங்கள் ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் என அந்த மக்கள் கேப்பாப்புலவு மக்கள் தெரிவித்ததை சுட்டிக்காட்டி இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் தீட்டப்பட்டிருக்கின்றது. நாங்கள் தொடர்ந்து இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கத்தின் மீது கவனத்தை செலுத்தலாம். அந்த வகையில் தினக்குரலில் டெங்குக்கு எதிரான போராட்டம் என்ற தலைப்பில் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் தீட்டப்பட்டிருக்கிறது. இலங்கை கடந்த வருடம் நுளம்பினால் பரவும் மலேரியாவை இல்லாதொழித்து விட்டது என்ற பாராட்டை பெற்றிருந்த போதும் இந்த வருடம் நுளம்பினால் ஏற்படும் மற்றொரு கொடிய நோயான டெங்கினால் பெரும் பாதிப்பை எதிர்கொண்டிருக்கின்றது. நகரமயமாக்கல் அதிகரித்தமையும் காலநிலை மாற்றமும் டெங்கு நோயினால் தாக்கம் உக்கிரமடைவதற்கு காரணமாக கருதப்படுகின்றது. டெங்கு நோயாளர்கள் மருத்துவமனைகள் நிரம்பி வழிவதாகவும் பல இடங்களில் நோயாளர்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய இடமின்றி திருப்ப அனுப்பப்படுவதாகவும் கொழும்பிலுள்ள சர்வதேச செஞ்சிலுவை செம்பறை சம்மேளனம் செயற்பாட்டுத்துறை சார்ந்த முகாமையாளர் தெரிவித்திருக்கின்றார். இந்த வருடம் 1,07,000 பேர் டெங்கினால் பீடிக்கப்பட்டிருப்பதாக சுகாதார அமைச்சின் பிந்திய புள்ளி விபரம் தெரிவிக்கின்றது. அத்துடன் 300 பேர் வரை மரணமடைந்துள்ளனர். டெங்கு அபாயம் கடுமையாக அதிகரித்து வரும் நிலையில் இந்த வைரஸ் பரவாமல் தடுப்பதற்கும் தடுப்பு மருந்தை விருத்தி செய்வதில் முன்னேற்றத்தை எட்டுவதற்கும் வளர்ச்சியடைந்த நாடுகள் முயற்சிகளை முடுக்கிவிட்டுள்ளன. நுளம்புகள் பெருகும் இடங்கள் அடையாளம் காணப்பட்டு அவற்றை துப்புரவு செய்யும் நடவடிக்கைகள் சகல மட்டத்திலும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது என அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இன்றைய ஆசிரியர் தலையங்கம் இலங்கையில் தற்பொழுது பாரிய அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியிருக்கும் டெங்கு, அந்த டெங்கு நோயை ஒழிப்பதற்காக பல்வேறுபட்ட சிரமதானங்கள் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. பாடசாலை மட்டத்திலான சிரமதானம் கூட நேற்று ஆரம்பிக்கப்பட்டு இன்றும் நாளையும் அது தொடர இருக்கின்றது. அந்த நிலையில் அந்த டெங்குக்கு எதிரான போராட்டத்தை முன்னிலைப்படுத்தி இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் தீட்டப்பட்டிருக்கின்றது. நாங்கள் தொடர்ந்து இன்றைய சுடரொளி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கத்தின் மீது கவனத்தை செலுத்துவோம். பாகிஸ்தான் பிரதமரின் பதவி நீக்கம் பனாமா பேப்பருக்கு கிடைத்த பெரும் வெற்றி என்ற தலைப்பில் இன்றைய சுடரொளி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் தீட்டப்பட்டிருக்கின்றது. பனாமா பேப்பர் வெளியிட்ட ஆதாரங்களை அடிப்படையாக வைத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் முடிவில் பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் பதவியிலிருந்து அகற்றப்பட்டுள்ளார். அந்த நாட்டின் நீதிமன்றம் இதற்கான உத்தரவை வழங்கியுள்ளது. தெற்காசிய நாடொன்றில் அரிதிலும் அரிதாக நடைபெறக்கூடிய விடயம் இதுவென்பதால் இந்த தீர்ப்பால் பாகிஸ்தான் நீதித்துறையின் பக்கம் அனைவரது கவனமும் திரும்பியுள்ளது. 2016 வெளியான பனாமா பேப்பர் உலக நாடுகள் அனைத்திலும் அதிர்வலைகளை உண்டாக்கியிருந்தது. எனினும் பாகிஸ்தானில் அந்த அதிர்வு அதிகமாக காணப்பட்டது. தனது அறிக்கைகளில் ஆவணங்களில் பாகிஸ்தான் பிரதமர் மற்றும் அவரது குடும்பத்தினரின் சொத்து விவரங்கள் மற்றும் வெளிநாடுகளில் அவர்கள் முடக்கி வைத்துள்ள பெருமளவு பணம் குறித்த தகவல்கள் அந்த ஆவணத்தில் காணப்பட்டதே அதற்கு முக்கிய காரணமாக அரசு தலைவர்களின் பாணியில் நவாஸ் ஷெரீப் தன் மீதான குற்றச்சாட்டுகளை நிராகரித்து வந்த போதிலும் அதனையும் மீறி விசாரணை குழுவை அமைத்து பல நெருக்கடிகளுக்கு மத்தியில் விசாரணைகளை முன்னெடுத்த பாகிஸ்தான் நீதித்துறை பாராட்டுக்குரியது அந்த ஆசிரியர் தலையங்கம் தொடர்ந்து செல்கின்றது. நேற்று பாகிஸ்தானின் பிரதமர் நவாஸ் ஷெரீப் பதவியிலிருந்து விலகி இருக்கின்றார். அதை ஒட்டியதாக இன்றைய சுடரொளி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் தீட்டப்பட்டிருக்கின்றது. இவைதான் இன்று இலங்கையிலிருந்து வெளிவந்திருக்கும் பிரதானமான தமிழ் பத்திரிகைகளின் ஆசிரியர் தலையங்கங்கள். நாங்கள் தொடர்ந்தும் மலையக செய்திகளின் பக்கம் நமது கவனத்தை திருப்புவோம். நுவரெலியாவில் ஆள் இல்லாமல் முச்சக்கர வண்டியை கட்டுப்படுத்தும் அதிசயம் என்ற செய்தி இன்றைய மலையக பக்கத்தில் காணப்படுகின்றது. தனது திறமையால் ஆள் இல்லாமல் தூரத்தில் இருந்து கட்டுப்படுத்தும் வகையில் முச்சக்கர வண்டியை மாற்றி அமைத்துள்ளார் நுவரெலியா இளைஞர் ஒருவர். நுவரெலியா கழுகலை பிரதேசத்தைச் சேர்ந்த சமிந்தர் ருவான்குமார் என்ற நபரை இவ்வாறு தானியக்க செயற்பாட்டை கண்டுபிடித்தவர் ஆவார். இவர் முச்சக்கர வண்டியை ரிமோட் கண்ட்ரோல் ஊடாக இயக்கக்கூடிய வகையில் 5 நாட்களில் இதனை தயாரித்துள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாகும். இயந்திரவியல் தொழிலில் ஈடுபட்டுள்ள இந்த நபர் எரிபொருள் ஊடாக ஓட்டமெடுக்கும் முச்சக்கர வண்டியை ரிமோட் கண்ட்ரோல் ஊடாக இயங்க வைப்பதற்கு எடுத்துக்கொண்ட முயற்சி பலனளிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு தயாரிக்கப்பட்ட முச்சக்கர வண்டியை தலவாக்கலை நகர மைதானத்தில் பார்வையாளர்கள் மத்தியில் செயல்படுத்தி காட்டி பலரது பாராட்டையும் பெற்றிருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. ஒரு விசித்திரமான ஒரு பாராட்டத்தக்க ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக இன்றைய மலைய பக்கத்தில் இந்த செய்தி காணப்படுகின்றது. நாங்கள் தொடர்ந்தும் இன்றைய இந்திய பக்கங்களின் பக்கம் நமது கவனத்தை செலுத்தலாம். அந்த வகையில் இன்றைய சுடரொளி பத்திரிகையின் இந்திய பக்கத்தில் இடம்பெற்றிருக்கும் ஒரு முக்கிய செய்தியாக சசிகலாவுக்கு சிறப்பு சலுகை அளித்ததை நேரில் பார்த்தேன்,
ரூபா மீண்டும் குற்றச்சாட்டு என்ற செய்தி காணப்படுகின்றது. சிறையில் சசிகலா சிறப்பு சலுகைகளை அனுபவித்தார் என்றும் அதனை தான் நேரில் பார்த்தேன் என்றும் டிஐஜி ரூபா மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் தொலைக்காட்சி ஒன்றுக்கு அளித்த பேட்டியிலேயே இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். அவர் மேலும் தெரிவிக்கையில், எனது கடமையை மட்டுமே இதுவரை நாளும் செய்து வருகின்றேன். இதற்காக கடந்த 17 ஆண்டுகளில் 26 தடவைகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளேன். எனினும் அது பற்றி நான் கவலைப்படவில்லை. எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் எனக்கு ஒன்றுதான். சமீபத்தில் சசிகலா பற்றி நான் அளித்த முறைப்பாடு கூட அப்படிப்பட்ட ஒன்றுதான். உரிய ஆதாரங்களுடன் நான் அளித்த இந்த முறைப்பாட்டை வீடியோ மற்றும் புகைப்பட ஆதாரங்களையும் சமர்ப்பித்துள்ளேன். சிறையில் சசிகலாவுக்கு 5 அறைகள் ஒதுக்கப்பட்டிருந்தன. அனைத்தும் படுக்க வசதிகள் செய்யப்பட்டிருந்தது. அவருக்கு சிறையில் முதல் வகுப்பு கூட தரவில்லை. சாதாரண தண்டனை கைதி அந்தஸ்திலுள்ள அவருக்கு முதல் வகுப்பில் கூட வராத சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளன என அவர் தெரிவித்ததாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இது ஒரு இந்திய பக்கத்தில் இடம் பிடித்திருக்கும் ஒரு முக்கியமான செய்தி. நாங்கள் தொடர்ந்து இன்றைய உலக பக்கங்களில் இடம் பிடித்திருக்கும் செய்திகளின் மீது கவனத்தை செலுத்தினால் அனைத்து பத்திரிகைகளிலும் ஒரு முக்கியமான செய்தியாக வந்திருப்பது ஏற்கனவே நாங்கள் ஒரு பார்த்த செய்தி தான். பாகிஸ்தானின் பிரதமர் நவாஸ் ஷெரீப் பதவி விலகி இருக்கின்றார். அந்த வகையில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் இடம் பிடித்திருக்கும் செய்தியாக பாகிஸ்தான் உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு, பிரதமர் பதவியிலிருந்து விலகினார் நவாஸ் என்ற செய்தி காணப்படுகின்றது. பாகிஸ்தானின் உச்சநீதிமன்றம் அந்நாட்டு பிரதமராக பதவி வகிப்பதற்கு நவாஸ் ஷெரீப்புக்கு தகுதி இல்லை என அதிரடி தீர்ப்பு அளித்ததை அடுத்து அவர் பதவி விலகியுள்ளார். 2015ஆம் ஆண்டு பனாமா ஆவண கசிவு, நவாஸ் ஷெரீப்பின் பிள்ளைகளுக்கு வெளிநாட்டு கம்பெனிகளுடன் உள்ள இரகசிய தொடர்புகள் குறித்து அம்பலப்படுத்தியதை அடுத்து அவரது குடும்ப சொத்து தொடர்பில் விசாரணை முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அந்த விசாரணைகளின் அடிப்படையில் அவர் மீது அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது, தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதைத் தொடர்ந்து பிரதமர் பதவி விலகினார் என அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. நாங்கள் தொடர்ந்தும் இன்று வடபகுதி செய்திகளை தாங்கி வரும் பிரதானமாக யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் 3 பத்திரிகைகளின் மீது கவனத்தை செலுத்தலாம். அந்த வகையில் இன்றைய உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக, பன்னாட்டு அழுத்தமே தீர்வுக்கு மிகவும் அவசியம், கனேடிய தூதுவரிடம் நேற்று சம்பந்தன் நேரில் வலியுறுத்து என்ற செய்தி காணப்படுகின்றது. நேற்று இடம்பெற்ற கனேடிய தூதுவர் மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரான இரா சம்பந்தனுக்கு இடையிலான அந்த சந்திப்பு, அதைத் தொடர்ந்து அவர் வலியுறுத்திய விடயம் தொடர்பிலான செய்தியை தாங்கியதாக இன்றைய உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி இடம் பிடித்திருக்கின்றது. நாங்கள் தொடர்ந்து இன்றைய பலம்புரி பத்திரிகை மீது அந்த கவனத்தை செலுத்தலாம். தான் தோன்றித்தனமாக தமிழரசு கட்சியினர் கொதிப்படைந்த சித்தார்த்தன் எம்பி இரா சம்பந்தனுக்கு அவசர கடிதம் என்ற செய்தி இன்றைய விளம்பர பத்திரிகையின் பிரதான செய்தியாக காணப்படுகின்றது. வடமாகாண சபை உறுப்பினர் மயூரனின் பதவிக்காலம் சுழற்சி அடிப்படையில் முடிவடைந்ததை அடுத்து அந்த இடத்துக்கு நியமிக்கப்படும் ஒரு உறுப்பினர் புலட் அமைப்பை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் என ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஒப்பந்தங்களின்படி தீர்மானிக்கப்பட்டதாகவும், ஆனால் தற்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அங்கம் வகிக்கும் தமிழரசு கட்சி தமக்கு சார்பான ஒருவரை அந்த இடத்துக்கு நியமிக்க இருக்கும் நிலையில் அது தொடர்பான ஒரு தனது அதிருப்தியை வெளியிடும் வகையில் அவசர கடிதம் ஒன்றை புலட் அமைப்பின் தலைவர் சித்தார்த்தன் அனுப்பியிருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அந்த செய்தி தான் இன்றைய காலைக்கதிர் பத்திரிகையின் பிரதான செய்தியாக இடம் பிடித்திருக்கின்றது. தார்மீக நெறிமுறைகளை மீறி சூழ்ச்சிகரமாக செயற்படுகின்றது தமிழரசு கட்சி, சம்பந்தனுக்கு சித்தார்த்தன் அவசர கடிதம், மாகாண போனஸ் ஆசன விடயத்தையொட்டி என்ற செய்தி இன்றைய காலைக்கதிர் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக காணப்படுகின்றது. நான் ஏற்கனவே வலம்புரி பத்திரிகையை குறிப்பிட்ட அதே விடயம் தொடர்பிலான செய்தியை தாங்கியதாக இன்றைய காலைக்கதிர் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி வெளிவந்திருக்கின்றது. நாங்கள் தொடர்ந்தும் இன்றைய கேலி சித்திரங்களின் பக்கம் நமது கவனத்தை செலுத்தலாம். இன்றைய சுடரொளி பத்திரிகையின் கேலி சித்திரமாக எட்டி உதைக்காதேயும் குழந்தாய் என்ற செய்தியுடன் ஒரு கேலி சித்திரம் தீட்டப்பட்டிருக்கின்றது. வடமாகாண முதலமைச்சர் சிபி விக்னேஸ்வரன் அவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம்.ஏ. சுமந்திரனை தூக்குவது போல வடமாகாண சபை முதலமைச்சரை ஒரு அன்னையாக சித்தரிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு குழந்தையாக சுமந்திரனை அவர் பார்ப்பதாகவும், ஆனால் சுமந்திரன் எட்டி உதைப்பதாகவும் அந்த கேலி சித்திரம் தீட்டப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்திருக்கும், இவர்கள் இருவருக்கும் இடையில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற அரசியல் ரீதியான போட்டிகள், அதே போல ஊழல்கள் மற்றும் எதிர்ப்புகள், ஒருவரை ஒருவர் அறிக்கைகள் மூலம் தாக்கிக் கொள்வது என பல்வேறான விடயங்கள் கடந்த காலங்களில் இடம்பெற்றிருக்கின்றது. அதன் தொடர்ச்சி தற்பொழுது நீட்சியாக வந்து கொண்டிருப்பதை ஒட்டி இந்த கேலி சித்திரம் தீட்டப்பட்டிருக்கின்றது இன்றைய சுடரொளி பத்திரிகையில். நாங்கள் தொடர்ந்து இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் கேலி சித்திரத்தின் மீது நமது பார்வையை செலுத்தலாம். அரசை கவிழ்க்க இடமளிக்க முடியாது சம்பந்தன் என்ற செய்தியை தாங்கியதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் கேலி சித்திரம் தீட்டப்பட்டிருக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான இரா சம்பந்தன் தனது தோள்கள் இரண்டிலும் ஒரு பக்கம் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவையும், மறுபுறத்தே
பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவையும் தாங்கியதாக அரசை கவிழ்க்க இடமளிக்க முடியாது என குறிப்பிடுவதாக அந்த கேலி சித்திரம் தீட்டப்பட்டிருக்கின்றது. இத்துடன் இன்றைய நாளேடுகளில் நமது பார்வை நிகழ்ச்சியானது நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் ஆதவன் தொலைக்காட்சியின் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.